ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுவை பொக்கிஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் வந்து எங்கள் பாபா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இதில் வந்து அரிசியும் சேர்த்துட்டு, பச்சரிசி சேர்த்துட்டு சுக்கு ஏலக்காய்லாம் தட்டி போட்டு செய்கிறாங்க. உளுந்தும் பச்சரிசியும் சுக்கு ஏலக்காய்லாம் போட்டு தான் செய்கிறாங்க. எனக்கு வாங்கி தர சொல்லியிருந்தேன். எங்கள் பாபா எங்கே இப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது, எதுக்கு இது உளுந்தங்கஞ்சி வந்து சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேணான்னாரு. நான் சொன்னேன், அது சூடு பண்ணி சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வெறும் உளுந்து மட்டும் நமக்கு வந்து அதில் கஞ்சி செய்ய மாட்டாங்க, அதில் வந்து நமக்கு பச்சரிசியும் சேர்த்து தானங்க செய்வாங்க. அதை சொன்ன பிறகு ஓகேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. கொஞ்சம் அது குடிக்கும்போது நல்லா இருக்குங்க, இந்த இடுப்பு வலிலாம் இல்லாமல். ஆனால் ரொம்ப வந்து வேலை பார்த்துட்டு முன்னாடி மாதிரி நம்ம வந்து வேலையை இழுத்து போட்டு என்னால் செய்ய முடிய மாட்டுது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாங்கன்னு எல்லா வேலையும் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாத்தையுமே செய்வேன். டெய்லியுமே துடைக்கிற வேலை, இந்த வேலை எல்லாம் பார்ப்பேன். இப்போ அப்படி செய்கிறதில்ல. கொஞ்சம் வந்து வேலையை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம அப்படி தான் நம்மளை பார்த்துக்கணும். ரொம்ப போட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப குனிஞ்சு வேலை செய்யாமல் மேலோட்டமாக நம்ம வந்து வேலை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கிற துணி அன்றைக்கி தான் துவைப்பேன், மேட்டையும் துவைப்பேன், எல்லா வேலையும் மாவு அரைக்கிறது எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு செய்கிற மாதிரி இருப்பேன். அப்படி செய்யாமல் இப்போ அப்படி தான் மாற்றிக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து நல்லாயிருக்கு. அதனால் நான் எப்படி செய்வேன்றது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேலைகளை ரொம்ப இழுத்துக்காமல் பார்த்துக்குங்க. அன்னைக்கு நியூ இயருக்கு வாங்கின சிக்கன் வந்து வச்சுருந்தேன்லங்க, நான் நேற்றோட விலாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி 2 days விலாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சிக்கன் வந்து தந்தூரிக்கு எல்லாம் கலந்து வச்சுருந்தேன். இவங்களுக்கு வந்து சரி எதாவது ரசம் வச்சுட்டு எதாவது செய்யலான்னு நினச்சேன், அதை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ரேஷ்மா டேரன் 2 பேருக்குமே வெஜ்ஜி ரைஸ் தான் வேணும்ட்டாங்க. அதனால் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை போட்டு நான் வெஜிடபிள் ரைஸ் தான் ரெடி பண்ணுறேன். மசாலாலாம் இல்லாமல் பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு பச்சை மிளகா காரம் மட்டும் போட்டு நான் வந்து ரெடி பண்ணுறேன். அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா முந்தின நாள் நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், அடுத்த நாளும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான ஃபீல் இல்லாமல் அது தயிர் சேர்த்துட்டு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெஜ் ரைஸு. அதனால் எங்கள் டேரனுக்கு ரொம்ப பிடிச்சது. இது பார்த்திங்கன்னா எங்கள் பாவா வந்து இஷ்டமாக சாப்பிடுவார். அதனால் நான் இப்படி ரெடி பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம், தக்காளி, பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து பச்சை மிளகா மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். நான் வந்து சேர்த்துருக்க ரைஸ் வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட. அதுக்கு வந்து நான் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துப்பேன். அப்படி சேர்த்து செய்யும்போது பாருங்கள், அது பேக்கெட் தயிர் சேர்க்கணும், நம்ம வீட்டு தயிர் சேர்க்கக்கூடாது. பேக்கெட் தயிர் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி மட்டும் சும்மா ஒரு 3 சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தயிரோடைய டேஸ்ட்டு தான் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நான் வந்து வதக்கிட்டு ரெடி பண்ணேன். எங்கள் டேரன் சொல்லிட்டேன், எனக்கு வந்து வெஜ் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டான். டேரன் வந்து ரொம்ப இஷ்டமாக வந்து சாப்பிட்டான். அந்த வெஜ் ரைஸுக்கும் அதுக்கும் நல்லா இருந்ததில்ல, சிக்கனுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மேரினேட் பண்ண சிக்கன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி அடுத்த நாள் சாப்பிடும்போது ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அவன் என்ன சொன்னான்னா ஓடிஜியில் வைங்கம்மான்னு சொன்னான். நான் சொன்னேன் ஓடிஜியில் வைக்கிறது வந்து பிரச்சனை இல்லைங்க, ஓடிஜியில் 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் ஆகுது. ஒரு கேக் ரெடி பண்ணலாம் கூட, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சரி ஓகே, கேக் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இது நான் செய்யும்போது எனக்கு வந்து ஒன்று சில்வர் ஃபாயில் பேப்பர் நான் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதை நான் வந்து வாங்கி வைக்காமல் விட்டுட்டேன். அது வந்து போட்டுட்டு நம்ம செய்யும்பொழுது அந்த அடி பிடிச்ச மாதிரி ஆகும். அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அதே நம்ம சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு செய்யும்போது அந்த அடி பிடிக்காது. அதனால் நான் அது வந்து ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு அதில் செய்யலாம் அப்படின்ட்டு. டேரனுக்கு வந்து ஓடிஜியில் தான் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன், வேணாம் தம்பி, முந்தின நாள் சிக்கன் 65 நான் வந்து நியூ இயருக்கு ஃப்ரை பண்ணலைங்க, அந்த ஆயிலே இருந்துச்சு, அதுலேயே நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தரேன்டா உனக்கு அப்படின்னேன். அவனுக்கு அது வந்து முழு மனசாகவே இல்லை. ஏன்னா ஓடிஜியில் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஆயிலும் வந்து கம்மியாகும் இருக்குது ஆயில். அதனால் நான் அதை வந்து சேர்த்து செஞ்சு அதுலேயே வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சைடு வந்து வெஜிடபிள் ரைஸும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கெட்டு ஃப்ரை பண்ணியும் நான் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து போட்டாச்சு. அப்படி பெரிய சைஸாக போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கபாப் மசாலா சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மயோ தொட்டுட்டு நீங்கள் வந்து ஓடிஜியில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றது, அங்கே போய் நீங்கள் வாங்கும்போது 400 ரூபா வருது. இப்போ மயோக்கு கூட காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நீங்கள் போய் சிக்கன் வாங்கினீங்கன்னா அதுக்கு மயோக்கும் நம்ம வந்து பே பண்ணாதான், அதுக்கு ஒரு 40 ரூபா அந்த மயோக்கு.
அதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம். நான் அதான் சொன்னேன், நான் வாங்கின சிக்கன் எல்லாம் சேர்த்து மிஞ்சி போனால் 250 ரூபா தான் வருது. நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப வந்து சுத்தமாகவும் இருக்கும். அவங்க எத்தனை நாள் ஊற போட்டு எடுத்தாங்க, எத்தனை நாள் அது அப்படியே இருந்துச்சுன்னு தெரியாது. நம்ம செஞ்ச சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பழசு ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதை வந்து நமக்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சவுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. நான் வந்து சாப்பிட்ருக்கும் போது அப்படி இருந்திருக்கு. அதனால் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அம்மா இனிமேல் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதனால் இப்போலாம் முக்கால்வாசி ஹோட்டலில் சாப்பிட்ணுனாலே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க. அப்படி இருக்குது ஹோட்டல்லலாம் சாப்பாடு. என்னைக்காவது ஒரு நாள் அதான் நிலமை, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இவங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வச்சுட்டு சாப்பிடும்போது 2 பேருக்கும் பத்தலைன்னு சொல்லிட்டாங்க. சின்ன 2 பீஸ் வச்சா கூட சிக்கன் சாப்பிடுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பீஸ் வச்சு கூட அதோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி தாங்க நான் வந்து அன்னைக்கு வந்து சமைச்சு கொடுத்தேன். ஏன்னா டேரனுக்கு வந்து லீவு, ஏன்னா மோடி ஒரு வராருன்றதுக்காக இங்கே ரோடெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணியிருந்தாங்க. அதனால் டேரன் வந்து லீவு, அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 3-3:30 மணி போல், இப்போல்லாம் எனக்கு இந்த உடம்பு சரியாமானதுலேருந்து நடுவில் பசி வரும். அப்படி பசி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கணும், உங்களுக்கு வயிற்ற பெரட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுங்க. நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்டேன். ஆப்பிள் மட்டும் தனியாக சாப்பிடும்போது அது எனக்கு சாப்பிடவே பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சேன், அதோட பாலும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து குடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உடம்பு சரியாமல் ஆகிட்டு நீங்கள் வந்து எம்டியாக வயிறை வந்து வைக்கவே வைக்காதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே ஒரு மாதிரி உலட்டல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உள்ள ஃபீவருக்கு அப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி உமட்டல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். அதனால் நான் அப்படி தான் வந்து ஆப்பிளை வந்து ஜூஸ் போட்டுட்டு குடித்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா டேரனுக்கு லஞ்சு கட்டி அமிச்சாச்சு. மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னு எங்கள் பாப்பாவுக்கு ஆசை. அதனால் சரி ஓகே, வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டுட்டேன். டேரனுக்கு வந்து ஒரு வெஜ் ரைஸ் மாதிரி கட்டி அமிச்சிட்டு எங்களுக்கு வந்து உப்புமா தாங்க ரெடி பண்ணேன். எனக்கு எங்கள் பாபாவுக்கு வந்து உப்புமா தான் ரெடி பண்ணேன். ரவை உப்புமா தான் நான் வந்து ரெடி பண்ணேன். மத்தியானத்துக்கு ரசம் வச்சுட்டு மட்டன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டனை கழுவி வச்சுட்டேன். அதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். எனக்கு மட்டன் சாப்ஸ் வந்து செய்யணும்னு ஆசை. அதை வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சண்டே போல் தான் நான் வந்து வாங்கினேன்னா அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் மட்டன் சாப்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா நான் அதை சீக்கிரமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் நியூ இயர்க்கே செய்யணுன்னு இருந்தேன். டேரனுக்கு அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன், மட்டன் சாப் செய்கிறேன் நீங்கள் அதை செய்யலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லைடா தம்பி, நான் வந்து லீவில் நீ இருக்கும்போது நான் செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொன்னேன். அதனால் அவன் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேரனுக்கு லீவு இருந்ததுங்க, 2ஆம் தேதி. ஏன்னா ரேஷ்மாக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கெலாம் பஸ்ஸு வந்து வரல. கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு தான் கூட்டிகிட்டு வந்தார் எங்கள் பாபா. அப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து 2ஆம் தேதி அப்படி தான் போச்சு. அதனால் ரேஷ்மா வந்து மதியானம் வந்துடுறனால அவளும் வந்து சூடாக சாப்பிடுவா அப்படின்றதுக்காக மதியான நேரத்தில் தனியாக வந்து இவனுக்கு மட்டும் டேரனுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து மதியானம் சமைச்சிக்கிறத நான் அப்படி வந்து சமைச்சு சாப்பிட்றோம். ரேஷ்மா வந்து அப்படி தான் சொல்லிட்டா, நான் வரும்போது மதியானம் சமைங்கம்மா நீங்கள், அதனால் டேரனுக்கு மட்டும்தானேங்க, அதனால் ஏதாவது ஒரு வெஜ் ரைஸ் மாதிரி ஏதாவது கட்டு சாதம் கட்டி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து டேரனுக்கு அப்படி தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ரசம் வச்சுட்டு நான் வந்து மட்டனை வந்து கிரேவி தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் ஒவ்வொரு தடவையும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் மாற்றி வச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி நீங்களாம் இருப்பீங்களா? நானும் அப்படி தாங்க. இந்த சைடு வச்சுருந்தேன் அந்த ஸ்டாண்டை, திருப்பி அந்த சைடு மாற்றி வச்சுட்டேன். அடுத்து எங்கள் ரேஷ்மாவும் வந்துட்டா. அவளுக்கு வந்து சுட சுட சாதம் வந்து நான் வந்து போட்டுடுறேன். மதியான நேரத்தில் சூடாக சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்றா. அப்படி தான் நாங்கள் எல்லாருக்குமே இருக்கோம். அதனால் அவளுக்காகவே நான் வந்து மதியான நேரத்தில் இப்போ சுட சுட சமைச்சு சாப்பிட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து நானும் ரேஷ்மா உட்காந்துட்டு அவள் படிக்கிறத நானும் உட்காந்து அவள் படித்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பா. இப்படி தான் எங்களுடைய டே வந்து போயிட்டுருக்கு. மதியான நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா தூங்குறது இல்லை, அவள் படிப்பா, அப்படியே என்கிட்ட வந்து ஒப்பிச்சிட்ருப்பா. இப்படி தான் எங்களுடைய நாள் வந்து ஒவ்வொரு நாளாக போயிட்டுருக்கு. காலேஜுக்கு போயும் இன்னமும் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.